அல்லேலூயா. போன வாரம் இந்த வசனம் தான் என்னை நிலைநிறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உறுதிப்படுத்தார். இட்ஸ் நாட் ஒன்லி ஊழியக்காரனுக்கு மட்டும் கிடையாது, தேவ பிள்ளைகள் எல்லாருக்குமே, தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே. இங்க ஆண்டவர் என்ன பிரதர் கொடுத்திருக்காரு அப்படின்னா, அதனுடைய 25ஆம் வசனம் சொல்லுகிறது, எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு சத்தமா மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக. சோ தேவனாகிய கர்த்தர் ஜனத்திற்கு கொடுக்கிற ஒரு நன்மை என்னன்னு சொன்னா ரிப்பெண்டன்ஸ், மானசாந்தரம், மனம் திரும்புதலை ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்காக கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த மனம் திரும்புதல் தேவனால் உண்டாகும். மனம் திரும்புதல் தேவனால உண்டாகும். இன்னைக்கு மனம் திரும்பாமல் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ரைட்? அந்த பிரதர் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலா ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னா அவன் பிசிக்கலாவும் என்ன ஆயிடுவான்? டெட் தான், நடமாடுகிற பிணமாக தான் இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் ஆவியில பலப்பட்டான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மாம்சமும் கூட சேர்ந்து பலப்பட ஆரம்பித்து. சோ இன்னைக்கு தேவன் நம்மை மனம் திரும்பி அவருடைய சமூகத்துல கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக நிறைய காரியத்தை கர்த்தர் நம்மை சேர்த்து வைத்து பலப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா மனம் திரும்பாத இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, இது ஆண்டவர் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி விடுறாரு? தெளிவா கவனிங்க சபையே, தெளிவா கவனிங்க. ஊழியம் என்பது ஊழியக்காரனுடைய கடமை மாத்திரம் கிடையாது. ஊழியம் என்பது எல்லாருடைய கடமை, எல்லாருடைய கடமை. போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுவதும் சரி, கைப்பிரதி கொடுப்பதும் சரி, பிறருடைய ரட்சிப்புக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிதான் கர்த்தர் நம்மை ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்து வச்சிருக்காரு. இது நான் சொன்னதுபடி சபையில சோலோ பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இது யூனிட்டி, யூனிவர்சல். இது முழுக்க முழுக்க குடும்பமாய் சேர்ந்து அதைத்தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. சபை மீன்ஸ் இது அசம்பிளி. சபைனா அசம்பிளி. அந்த அசம்பிளி எப்படி வருது தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தின்படியாக அது கட்டப்படுகிறது. சோ அந்த அசம்பிளியாக கர்த்தர் கொண்டு வந்து அதை குடும்பமா மாத்துற, அதை கூட்டமா மாத்தல. நம்ம சிம்பிளா கேதரிங் கூடுகிறவர்கள் கிடையாது. நம்மை கர்த்தர் என்னவா மாத்துறாரு? குடும்பமாய் மாத்துறார். எதுக்கு இந்த குடும்பமாய் மாத்துறாரு அப்படின்னா, பல குடும்பங்களை உள்ள கொண்டு வருகிறது. சோ அந்த சத்தியத்தை அறிந்த நீங்கள், அந்த மனம் திரும்புதலை பெற்ற நாம், இதோ நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைய பேர் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. சோ அவர்களை கர்த்தர் நம்முடைய கண்ணில் காண்பிப்பார். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, எதிர்பேசுகிறவர்கள். எங்க நம்ம எதிர்பேசுகிறவர்கள்? உங்களுக்கு முன்பாக எதிர்த்து பேசியிருப்பாங்க, உங்களோடு கூட நின்று எதிர்த்து பேசியிருப்பாங்க. அவள் ரட்சிக்கப்படாத அனுபவத்தில் இருப்பாங்க, மனம் திரும்பாத அனுபவத்தில் இருப்பாங்க. சோ அவர்களுக்காக நீ பெற்ற மனம் திரும்புதலின்படி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக வேண்டிக்கொள். அல்லேலூயா. அநேகரை மனம் திரும்ப வைக்கிற பொறுப்பை கர்த்தர் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். நீ ஜாதியை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் மதத்தை மாற்றுவதற்காக அழைக்கப்படல. நீங்க அவங்களுடைய அடையாளத்தை மாத்தி, அவங்க ஊரு பேரை மாத்தி, அவங்களுடைய ஆதார் கார்டை மாத்துறதுக்காக நீங்க அழைக்கப்படல. ஆனால் அவருடைய பொல்லாத இருதயத்தின் நினைவுகளை மாற்றும்படியாக, மனதை திருப்பும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.